அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழக காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்து வரும் செல்வ பெருந்தகை தற்போது பல்வேறு உட்கட்சி மோதலை எதிர்கொண்டு வரும் நிலையில் அவருக்கு எதிராக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பல்வேறு பேர் இணைந்து டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவரை மாற்ற கோரி மனு ஒன்றையும் அளிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்றத்தை கோரி பல்வேறு மாவட்ட தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற கோரி மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஓராண்டுக்குள் செல்வ பெருந்தகை மீது புகார்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. கட்சி தொடர்பாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தனியாகவே முடிவெடுப்பதாகவும் கட்சியின் மூத்த தலைவர்களையோ முக்கிய நிர்வாகிகளையோ அழைத்து கலந்து ஆலோசிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் கட்சிக்காக உழைத்தவர்களை மாற்றும் வகையில் அவரது செயல்பாடு அமைந்திருக்கிறது என்றும் மாவட்ட தலைவர்கள் தங்களது ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை நீக்கியாக வேண்டும் என மதுரை, பெரம்பலூர், கடலூர், நாமக்கல், விருதாச்சலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பது தமிழ்நாடு காங்கிரசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செல்வ பெருந்தகைக்கு எதிராக பல்வேறு மூத்த தலைவர்களும் இந்த விஷயத்தை ஒருங்கிணைத்து வருவதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த அதிர்ச்சி சூழ்நிலையில் மாவட்ட தலைவர்கள் ஒன்று சென்று நேற்று டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயை சந்தித்து பேச முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் நேற்று மாலை 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லி சென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிறிஸ் ஜோடங்கரை நேற்று இரவு சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றதாகவும் அந்த சந்திப்பில் செல்வ பெருந்தகை மீதான புகார்களை ஆதாரத்துடன் கொடுத்ததாகவும் அதே போல அவர்கள் அந்த புகாரை வாசித்து இது போன்ற தவறுகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்றும் மேலிட பொறுப்பாளருக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த குழு 2 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டு பல்வேறு தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள். நேரம் கிடைத்தவுடன் அவர்களையும் சந்தித்து செல்வ பெருந்தகை மீதான புகார் கடிதத்தை அளிக்க இருக்கிறார்கள். ஒருவேளை மல்லிகார்ஜுன கார்கேயோ ராகுல் காந்தி ஆகியோரை சந்திக்க முடியாமல் போனாலும் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலையாவது சந்தித்து செல்வ பெருந்தகையை உடனடியாக நீக்கம் செய்ய கோரி புகார் மனுவை வழங்க இருக்கிறார்கள். இதற்காக டெல்லியில் உள்ள ஜன்தக் சாலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவர்கள் புகார் கடிதத்தோடு காத்திருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக மாவட்ட தலைவர்கள் ஒரு சேர எதிர்ப்பு தெரிவித்து டெல்லிக்கு படையெடுத்திருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 8ஆம் தேதி அப்போதைய மேலிட பொறுப்பாளராக இருந்த அஜய்குமாரிடம் 25க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் புகார் மனு அளித்திருந்தார்கள். அதற்கு அவர் உடனடியாக நாம் விசாரித்து உரிய முறையில் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைப்பதாக தெரிவித்திருந்ததாக மாவட்ட தலைவர்கள் கூறினார்கள். ஆனாலும் சில தினங்களுக்கு முன்பு அவர் மாற்றப்பட்டு புதிய தலைவராக கிறிஸ் ஜோடங்கர் நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்டு சில தினங்களுக்குள்ளாகவே மாவட்ட தலைவர்கள் மீண்டும் புதிய பொறுப்பாளரை சந்தித்து புகார் மனுவை கொடுத்து செல்வ பெருந்தகை மீதான அடுக்கடுக்கான புகார்களை வாசித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கிராம கமிட்டி நியமன தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதிலிருந்து இந்த பிரச்சனையானது பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. அப்போது கூட ஒரு மனுவுக்கு 5,000 ரூபாய் வாங்குவதிலிருந்து இந்த பிரச்சனையானது துவங்கி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதன் பின்பு தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை எடுத்துவிட்டு அவருக்கு வேண்டிய மாவட்ட தலைவர்களை நியமிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவியது. அதன் அடிப்படையில் அப்போதைய பொறுப்பாளர் அஜய்குமாரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. தற்போது புதிய பொறுப்பாளரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு மாநில தலைவரை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாநில தலைவராக பதவி நியமனம் பெற்று ஓராண்டுக்குள் அவரை மாற்ற வேண்டும் என்ற புகார் டெல்லி சென்றிருப்பது தமிழ்நாடு காங்கிரசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் 2 நாட்கள் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ஒரு தலைவர்களையும் சந்தித்து அவர்கள் முறையில் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் அங்கேயே முகாமிட்டு எங்களுக்கு கண்டிப்பா அவருடைய ஒரே ஒரு கோரிக்கை கண்டிப்பாக எங்களுக்கு மாநில தலைவரை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்ரமணியன்.